இதுவரையில் அனைவராலும் கூறப்பட்டது அனைத்தும் வைத்திய முறைகள், சித்த வைத்தியம், இதனுடைய சாராம்சத்தை வழங்கி கொண்டிருந்தார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த வைத்திய முறைகள் அனைத்தையுமே ஒரு சுருக்கமாக வள்ளல் பெருமானவர்கள் இப்போ இவ்வளவுதான் பேசினதை ஒரு 12 வார்த்தை, ஒரு 10 வார்த்தை, இது ரெண்டுலேயுமே 22 வார்த்தையில் எளிமையாக சொல்லிட்டாரு. அதை கடைப்பிடித்தாலே நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்த நோய்களும் இல்லாமல், வாழ்க்கை பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம சரியான முறையில் வாழ்ந்து முக்தி பேரடையலாம் என்பதுதான் இதனுடைய உட்கருத்து. அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள்? இப்போ சன்மார்க்கவாதிகள் நிறையா இருப்பீங்க. சன்மார்க்கத்தில் ஜோதி பாடல் பாடுறாங்க. தீபத்துக்கு தீபத்தை கொளுத்தி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. தீபத்தினுடைய தத்துவம் என்ன? தீபம் என்பது ஒரு பாவனை. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். பாவனை, அதை பார்த்துக்குங்க. அந்த தீபத்தை நீங்கள் உள்முகமாக பார்த்து கொண்டு அதை உங்களில் பார்க்க வேண்டும், உங்களுடைய மனதுக்குள் பார்க்க வேண்டும். உங்களுடைய சகசரதலத்தில் சுழுமுனையிலிருந்து மேலே ஏற்றி பார்க்கக்கூடியது தான் அந்த ஜோதி தரிசனம். ஜோதி அதை பார்க்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படியோ ஒரு வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஜோதி வழிபாட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ஜோதி அப்படி என்பது ஒளி. ஒளியில் எந்த கலப்படமும் செய்ய விட முடியாது. நெருப்பில் எந்த கலப்படமும் செய்ய முடியுமா? முடியாது, பஞ்சபூதத்தில். ஆனால் பாக்கி 4 பூதத்திலையும் இப்போ எல்லாமே கலப்படமாகி விட்டது, தூய்மை கெட்டு விட்டது. ஒளியில் மட்டும், அதில் ஒளியில் எது கலந்தாலும் அது ஒளியிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு விடும். நெருப்பில் எதை பண்ணாலும் சுட்டு சாம்பலாக்கி அது சுத்தமாகிவிடும். அதுதான் அதனுடைய இது. ஜோதி என்ற அருட்பெருஞ்சோதியானது தூய்மையானது. அந்த ஜோதி பறைவழியாகிய வெளிக்குள் வெளிக்கடந்து உள்ளது. அந்த ஜோதியே உலக தோற்றத்தையும் உயிர் தோற்றத்தையும் உயிர்களுக்கான அடிப்படையான அனைத்து சக்திகளையும் அருளாக வழங்குகிறது. அந்த ஜோதியின் முழு வடிவமே சிவமாகிறது. அதுவே அருட்பெருஞ்சோதியாகும். பிரபஞ்ச வெற்றி, மெய்யருள் வியப்பு, பொருளறிந்து அதை தெரிந்து கொள்வன் பிரிவாற்றாமை என்ற 158வது வரியில் ஐயா சொல்லியிருக்காங்க. அதில் மாமஜோதி, சோமஜோதி, வானஜோதி, ஞானஜோதி, மாகஜோதி, யோகஜோதி, வாதஜோதி, நாதஜோதி, ஏமஜோதி, வியோமஜோதி, ஏறு ஜோதி, வீரு ஜோதி, ஏகஜோதி, 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 ஏகஜோதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே தமிழ் வார்த்தை தான். ஆனால் இதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்காங்களா? வள்ளலார் அறக்கட்டளையில் எத்தனையோ வருஷம், 50 வருஷம் இருக்கேன், 40 வருஷம் இருக்கேன், சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவரையும் நான் கேட்கின்றேன், இதற்கு விளக்கம் சொல்லப்பட்டுள்ளதா? யாராவது சன்மார்க்கிகள் இருந்தால் சொல்லுங்க. இதற்கு விளக்கம் யாருமே சொல்லலை. கேட்டால் ஜோதி இதுதான் பாடுறாங்களே ஒழிய இதுக்கு விளக்கம் தெரியவில்லை. நானும் 4 வருஷமாக போராடி பார்த்துட்டேன். அது ஜோதி பாட்டு ஐயா பாடிட்டு போயிருக்காரு, அதுதான். அப்போ அது விளக்கம் என்ன தெரியலை. இது 4 வருஷமாக நான் போராடி பல நூல்களை பழத்து அதில் பிரட்டி இதில் பிரட்டி அதனுடைய அர்த்தங்களை பார்க்கும்போது ரொம்ப வியக்கத்தக்க அர்த்தத்தை உள்ளரை பதிஞ்சு வச்சுட்டு, அது ஒரு சூட்சமமான வார்த்தை. அது ஒரு மெய்ஞானத்தினால தான் அதை அடையலாம். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. திருமூலர் சொன்னதோ, திருவள்ளுவர் சொன்னதோ, எல்லாரும் மாணிக்கவாசகர் சொன்னதோ, எத்தனை மகான்கள் சொன்னது, தேவாரத்திலே சொன்னது அனைத்தையுமே ஒரே இதாக அவர் கொண்டு ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 5 திருமந்திர திருமறைகளை அவங்க சொன்னாங்க. 5 திருமறைகள் என்ன இருக்கு? தேவாரத்தை தான் அவங்க ஒரு மொழிபெயர்ப்பு மாதிரி எளிய இதில் அவங்க செஞ்சுருக்காங்க. கடையில் பார்த்தாங்க அது 5 திருமுறையும் தேவாரத்தில் அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் பாடினத்தை தான் பாடியிருக்கோம். அப்போ அதனால அது தேவையில்லை, அதை வேண்டாம், 5 திருமுறையும் ஒதுக்கிடுங்க, அதை யாரும் படிக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. 6ஆம் திருமுறையும் எழுதினார். 6ஆம் திருமுறையில் நிறையா விஷயங்கள் அதில் உள்ளடங்கி இருந்தாலும் இந்த காலத்து மக்கள், வருங்கால மக்கள் அதையும் படிக்க அலுப்படுவாங்கன்னு நினைச்சார என்னமோ அதையும் எடுத்துவிட்டு அதை முன்னிலைப்படுத்தாமல் அருப்பாவை கொண்டு வந்தார்கள். அருப்பா ஒரு சின்ன புக்கம், 1500 சொச்சம் வரிகளை கொண்ட பாடல்கள் தான். அதுதான் அவருடைய இது. அதிலையும் பார்த்து அதிலையும் ஒரு சுருக்கமாக ஒரு பிரின்சிபலாக
இந்த வாமஜோதி சோமஜோதி அப்படிங்கிறத இந்த ஜோதி பாடலை மட்டும் பாடி அதனுடைய அர்த்தங்கள் அனைத்தையும் இவ்வளதையும் திருமூலர், திருவள்ளுவர், மாணிக்க வாசகர், எந்தெந்த இதில் யார் எந்தெந்த மகான்கள் சொல்லி அகத்தியர் சொன்னது வரைக்கும் இதில் கொண்டாந்து சுருக்கி இந்த 12, 10, 22 வார்த்தைக்குள் அவர் எல்லாத்தையுமே சூட்சமமாக வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த சூட்சமத்தை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை, அதுக்கு விளக்கம் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. இது நம்ம இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மன வருத்தமாக இருந்தது. இது என்னதான் அதில் எழுதியிருக்காருங்கும் போது நான் ரொம்ப சிரமப்பட்டு பல நூல்களை எடுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதுக்கு விளக்கம் என்ன என்பது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் வரிகள் விட்டு போயிடும், நான் பேசும்போது சில உள்கருத்து போயிடுங்கிறதுனால நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டு குறிப்பை வச்சுக்கிட்டே நான் உங்கள்கிட்ட படிக்கிறேன். கொஞ்சம் நேரமாக ஆகும், விறுவிறுன்னு படிச்சிடலாங்கிறதுனால தான் படிக்கிறேன். ஏன்னா அவங்க 10 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. வாமஜோதி சோமஜோதி வானஜோதி ஞானஜோதி 4 வரி. ஃபஸ்ட்டு வரி அதில் வாமம் என்பது சிவரூபம், பஞ்சரூபம், அதுவே நாம். அப்போ நம்மள்கிட்ட பஞ்சபூதங்களும் நம்மள தான் இருக்கும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பஞ்சபூதத்தினுடைய கூட்டு. ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துங்க, ஒரு இலையை எடுத்துக்கங்க, அது மாதிரி நம்மள்கிட்ட என்ன இருக்குது? பஞ்சபூதம் தான். அதான் நம்ம தான் சிவம், அதுதான் உள்ளது. அந்த பஞ்சபூதம் தான் நாம் அப்படிங்கிறத மனதில் கொண்டு மனதில் நிலைநிறுத்தி நித்தம் தவம் செய்வதே வாமம். அதை முதல்ல நினைவில் கொண்டு இறைவன் எங்கேயும் இல்லை, சிவம் எங்கேயும் இல்லை, சிவம் என்பது பஞ்சபூதம், பஞ்சபூதம் நம்மளுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதை உணர்ந்து நித்தம் தவம் செய்வது, அதுவே நித்திய பூஜை. நீ கோயிலில் போய் மணி அடிப்பது அல்ல, நீங்கள் உங்களுக்குள்ளே உட்கார்ந்து தவம் செய்வது தான் நித்திய பூஜை. உங்களுக்குள்ளேயே நம்ம செய்து கொள்வது. அதை தான் மகான்கள் பூஜை பண்ணே அப்படின்னு வலியுறுத்தினார்கள். ஏன்னா மகான்கள் கூறியது நித்திய தவத்தை தான் எனவும் அறியவும். அதுவே பிராணாயாமம். பிராணாயாமம் செய்தால் என்ன செய்யுது? என்னென்ன பயன் கிடைக்குது? நன்மைகள் ஏற்படும். உடல் உள்ளம் ஆரோக்கியம் பெறும், பிறவி நீங்கும், எப்போதும் இளமையுடன் இருக்கலாம். வள்ளல் பெருமான் அதை சொல்றாரு. தவப்பயனால் என்னுடைய தவப்பயனாம் திருவருள் வளர்த்தாள். அப்ப அவர் செய்த தவத்தினால், தவம் யாருனுடைய வளம்? திருவருளுடைய கொடுப்பினையினால் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதுக்கு விளக்கம் சொல்லும் போது, நடுவான பீடம் அண்டத்து உச்சி, அது அண்ணாக்கிற்கு மேலே உள்ளது, அதுவே சிவபீடம். அதான் பீனியல் கிளாண்ட். சிவநீராகிய அமிர்த நீர் காணுமிடம் அந்நீரை ஞானப்பால். அப்போ அதான் ஞானப்பால் சிவநீர் அப்படிங்கிறோம். அண்ணாக்கு உண்ணாக்கு. உண்ணாக்கு என்பதை தான் நம்ம இங்கே போய் திருவண்ணாமலையில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். உண்ணாமலை அண்ணாமலை. அப்போ மேலே இருக்கக்கூடிய 2 அந்த நம்ம பத்தி வைக்கிறது மாதிரி 2 துவாரங்கள் இருக்குது. அது வழியாக நம்ம அது நிறையா அந்த வாசி யோகத்தில் வரும். அது வழியாக நம்ம காற்றை மேலே இழுத்து அதில் கொண்டுட்டு போய் தவத்தை ஏற்றுறது தான் அது வாசி யோகத்தினுடைய பலன். அதை அந்த ஞானப்பால் என்பது தான் மணப்பால் குடிக்கிறோம் அப்படின்னு கிராமத்தில் என்னடா மணப்பால் குடிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க என்ற பேச்சுக்கு வழக்கு இருக்கிறது. அப்போ கண்ணுக்கு புலப்படாத அந்த பால் என்பதை மறைபொருளாக கூறப்பட்ட கருத்து ஆகும். அடிநடு முடி என்பதில் முடியில் காண்பதுவே உச்சி மீதில் கமலம் என்று 1008 இதழில் கண்டெடுப்பது, அதுதான் வாம பூஜை ஆகும். பூஜை என்பது பூஜை என்ன அர்த்தம்? புசித்தல். புசித்தலை தான் என்ன சொல்லுங்க? புசித்தல்ங்கிறதே பூஜைன்னு சொல்லி கோயிலில் போய் நம்ம பூஜை பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதல்ல. பூஜை செய்வது என்பது நித்திய தவம் செய்வது. பிராணாயாமம் செய்ய வேண்டும். பிராணாயாமம் செய்தால் உடல் நலம் பெறும். எந்த மனமும் எந்த ஒரு பெரிய துன்பங்களுக்கும் அசையாது, சைலண்டாக இருக்கும். அதை எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறுவதற்கான நிலைகளை கொடுக்கும். உயர்தர அமுதமுதவி என்னுள்ளத்தே செய்தவம் பழித்த திருவளர் மதியே என்கின்றார் வள்ளல் பெருமான். அப்ப செய்தவம் பழித்த திருவளர், அப்ப செய்த தவத்தினால் அவருக்கு கிடைத்த பரிசு இதெல்லாம். அதை தான் அவர் சொல்றார். ஆக்கினை என்ற உருவமத்தியாகிய சுழுமுனையில் பஞ்சபூதங்களை கூட்டி மனக்கண்ணால் பார்ப்பது பஞ்சபூத கட்டு. பஞ்சபூதத்தை கட்டிவிடு, பிரபஞ்சத்தோட இது பண்ணணும். பிரபஞ்ச இணக்கம். என்ன பிரபஞ்ச இணக்கம்? பஞ்சபூதம் தான் பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தை நாம் மனதில் கூட்ட வேண்டும். கூட்டி நம்ம தவம் செய்யும் போது அது நமக்கு கட்டுப்படும். நம்ம அது நினைக்கிறத நம்ம நடத்துவோம்,
நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறத அது நடத்தி கொடுக்கும். இதுதான் பிரபஞ்ச கட்டு. பஞ்சபூதங்களை கூட்டி மனக்கண்ணால் பார்ப்பது பஞ்சபூத கட்டு என்ற பஞ்சபூதங்களை கூட்டுவது என்பதே வாமம். வாமத்தின் பயன் சித்து விளையாடுவது. அப்போ ஒருத்த கரெக்டா பிராணாயாமம் செய்து நித்திய தவம் என்ற நித்திய பூஜை செய்து வந்தால் வாமம் கைகூடி அவன் சித்தனாவான். இதுதான் அதனுடைய அர்த்தம். முதல் வார்த்தை வாமஜோதி. அடுத்தது சோமஜோதி. சோமம் என்றால் என்ன? சோமம் என்றால் சந்திரன். ஆனால் எல்லாம் தமிழ் வார்த்தை தான், ஆனால் நமக்கு அர்த்தம் தெரியாது. சோமன் என்றால் சந்திரன். சந்திர ஒளி காணல், இடைகள நாடி அறிந்து செயல்படுவது. 2-8-16 மாத்திரை அளவு என்ற மூச்சு அளவில் இடநாசியில் சுவாசம் மேற்கொள்வதால் ரேசித்தல். இது ரேசகம், இது பூரகம். சந்திரனின் ஒளியை நம்மில் காண்பதுவே சோமஜோதி. இடன பக்க நாசி வழியாக காற்றே உள்ளே இழுத்து உடலுக்குள் கும்பகம் செய்து பூரகத்தில் விடும் பொழுது அது என்னாவது? உடலுக்கு அழிவு ஏற்படாது, உடல் நலத்தோடு இருக்கும். அதுதான் ரேசகம், அதான் இடநாசியினுடையது. அடுத்தது வானஜோதி. சூரிய ஒளியை நம்முள் காண்பதுவே, அதுதான் வானஜோதி. வானஜோதி நடுநாடி வழியே காற்றை நம்முள் கொண்டு சென்று சுடுமுனை வழியே ஏற்றி தூய அக்னியாகிய சிவ அக்னியை காணுதலே வானஜோதி. என்ன நடுவடி வழியாக? மூலாதாரத்தில் மூண்டெழும் கணலை காலால் எழுப்பி கருத்துடன் நோக்கிடில் அப்படின்னு அவை பெருமாள் சொல்லியிருக்காங்க, அவையார். அப்போ மூலாதாரம் தான் நமக்கு மூலம். அதில் தான் உயிர் சக்திகள் இருக்குது, அதில் தான் பிராணன் இருக்குது. பிராணன் என்றால் உயிர், அதுதான் பிராணன் என்றால் சிவம். அப்போ சிவக்காற்று, அந்த சிவக்காற்று ஆகிய மூலாதாரத்தில் இருந்து மயிரிலை மாறி உச்சிக்கு வருது அந்த ஒரு நரம்பு. அதன் வழியாக இந்த 5 ஆதாரத்தையும் கடந்து சுடுமுனையில் கொண்டு வந்து அதை பார்க்கும்போது அதுதான் உங்களுக்கு சிவ தரிசனம். அப்போ அது வழியாக பார்க்கறது தான், அந்த ஒளி தான் உங்களுக்கு வானஜோதி. அந்த ஒளி அக்னி ஆகிய ஒளியானது 1000 கோடி சூரிய பிரகாசமாக தெரியும். அதுதான் பரஞ்சோதி. அந்த பரஞ்சோதியை காணுதலே வானஜோதி. அதை அடைதலே வானத்தை வசப்படுத்துவது. வானத்தை வசப்படுத்துறது மந்திரத்தால எல்லாம் வசப்படுத்துறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு வானத்தை வசப்படுத்துவது என்பது அதுவே நமக்கு ஞானத்தை வழங்கும். நீங்கள் வானத்தில் நீங்கள் சஞ்சாரம் பண்ண தியானத்தினால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறத வள்ளல் பெருமான் சுற்றுமா சொன்ன வார்த்தை. வானத்தை வசப்படுத்து என்பதே நமக்கு அதில் ஞானத்தை வழங்கும். வழியில் காற்றால் கடந்தால் 1000 கோடி சூரிய பிரகாசமான ஒளியை, பேரொளியை நாம் காணலாம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? காற்றால வானஜோதி. அப்போ நம்ம இங்கே கொண்டு போய் இங்கே பார்க்கணும். அதை பார்க்கும்போது தான் அது நமக்கு இந்த நிலையை கொடுக்கும். ஞானஜோதி. மேற்கூறிய வாமம் சோமம் வானஜோதிகளை அடைவதின் மூலமே, இப்போ இது 3ஐயும் அடைஞ்சிட்டோம்னா நமக்கு பேரின்ப மோட்ச வீட்டை காண்பதும் அடைவதும் ஆகும். பேரின்ப நிலையை அடைவதே ஞானஜோதி ஆகும். முக்தி அடையணும்னு சொன்னால் இந்த வாமஜோதி, சோமஜோதி, வானஜோதியை நாம் தவத்தால் அடைந்தால் அவங்களுக்கு முக்தி நிச்சயம் அப்படிங்கிறத அவர் சொல்றார். ஆகும். அந்த ஞானம் என்பது ஒருவருக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடியது. நீங்க அங்கங்கே காசு கொடுத்து வாங்கிக்கலாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முடியாது. இயற்கையாக கிடைக்கக்கூடியது. அந்த இயற்கை உணர்த்துவதை அறிபவரே ஞானி. அப்ப அந்த இயற்கை உணர்த்துவது இன்டிவிஜுவலா அவனுக்கு தெரியும். அது மாதிரிதான் மகான்கள் இருந்தார்கள், சித்தர்கள் இருந்தார்கள், அவங்க தான் ஞானி. அந்த இயற்கை உணர்த்துவதை வகைப்படுத்தி போதிப்பதுவே போதனை. அதை மக்களுக்கு எளிமையாக எடுத்துரைப்பவரே போதகர் எனப்படுவார். இயற்கை உணர்த்தியதை, தான் அறிந்ததை வகைப்படுத்தி போதிப்பவர் தான் போதகர். இது ஞானத்துக்கான ஜோதி. அடுத்தது 2வது வரியில் வரும்போது மாகஜோதி, யோகஜோதி, வாதஜோதி, நாதஜோதி அப்படின்னு 4 ஜோதிகளை சொல்றாரு. மாகஜோதி வாசி என்ற பிராணாயாமம் காணல். சுஜிதெல்லாம் வர்றாரு. வாசி என்ற வாசி யோகம் செஞ்சு பிராணாயாமம் செய்தல். சித்தனாதல், ஞானத்தை அடைதல், ஞான ஒளியை கண்டு அடைதல். மகரஜோதி என்னும் முடியில் ஒளி காணலும் அதுவே. துரியாதீத நிலை பெறுதல். நித்திய பிராணாயாமம் செய்து இறுதியில் பிரணவத்தில் நிலைப்பதுவே வாசியில் நிலைப்பதாகும். பிராணாயாமம் செஞ்சு கடைசியில் நீங்க என்ன செய்யுங்க? துரியாதீதம் போய் பிரணவத்தில் நிலை, ஓம் என்ற பிரணவத்தில் நிலைப்பது தான் உங்களுக்கு மாகஜோதி. அதை தான் மகர ஜோதியாக ஐயப்பன் கோயிலுக்கு வச்சிருக்காங்க. அங்கே ஒளியை பார்ப்பது மேலே கொண்டு போய் 18 படி தாண்டி அப்படிங்கிறது. அடுத்தது யோக ஜோதி. யோகம் என்றால் தன்னைத்தானே புரிந்து கொண்டு தன்னை அறிந்த பின் தனக்குள்ளேயே தவம் செய்து தனதின் முன்மூலம் காணல், மூலம் அறிதல். தவம் செய்து சிவயோகத்தில் இருப்பதுவே
இதுவே யோக சித்தி. அப்ப யோகத்தின் மூலமாக சித்தி அடைதல். அப்ப நீங்க ஒரு உயரிய நிலையை அடையக்கூடியது யோக ஜோதி. யோகம் என்பதும் ஓமம் என்பதும் யாகம் என்பதும் ஒரே பொருளாகும். யோகம் அதுதான் ஹோமம் அப்படின்னு அவங்க ஒரு வாசகத்தை போட்டாங்க. அடுத்தது யாகம் அப்படின்னு குண்டத்தை வளர்க்குறோம். இது அனைத்துமே ஒரே தான். எந்த யோகம் எங்க இருக்கு? யோகம் என்பது தவம். அது எங்க இருக்குது? 864 மாத்திரை அளவில் காற்றை சுடுமுறையில் நிலைநிறுத்தி காண்பதுவே கும்பகம். அதை தான் கும்பகலையம் வச்சு கோயிலை சுற்றி கொண்டு வர்றது, உள்ளரை வச்சுக்கிட்டு மணி அடிக்கிறது. அதெல்லாம் அந்த மணியெல்லாம் அடிக்கக்கூடாது. நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவில் நம்ம தவத்தை செய்து உயர்ந்த நிலைக்கு வருவது தான் கும்பகம் செய்தல். ஆலயங்களில் கும்பம் எடுத்தல், கரகம் எடுத்தல், இதன் அடிப்படை தத்துவ வெளிப்படை. அதெல்லாம் தத்துவத்தால் சொல்லப்பட்டது. இதெல்லாம் நமக்கு மறைபொருளாக கேட்க மாட்டேங்கிறதுனால அப்படி இப்படி பண்ணிடான்னு இதை சுற்றி வந்துக்கிட்டு உண்டை கட்டி வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தான். அது இல்லை. ஜப தப யோக நிட்டை கூடுதல் என்பதே யோக சித்தி. அப்ப ஜபம், தபம், யோகம், நிட்டை கூடுதல். நிட்டை கூடுதல் என்பதே யோக சித்தி. நிட்டையில் நிலைத்து கூடுவதே யோகம். தூங்காமல் தூங்கி சுகங்காணல் மகாவிஷ்ணு பள்ளி கொள்ளுதல். அங்கே என்ன நிஷ்டையில் இருக்கின்றார் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்கிறோமா? நிஷ்டை என்பது தூங்காமல் தூங்கி இது பண்ணுற. அதுதான் அந்த நிஷ்டையை நம்ம படுக்க போகும்போது ஒரு 5 நிமிஷம் அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம மறந்தபடியே தன்னை மறந்து மகாவிஷ்ணு எப்படி இருக்காரோ அதே மாதிரி இருந்தோம்னு சொன்னால் நமக்கு எவ்வளவு பெரிய மன கஷ்டங்களாக இருந்தாலும், எந்த துன்பம் துயரங்கள் இருந்தாலும் தன்னை மீறிய தூக்கம் வரும். இதுதான் நிஷ்டை கூடுதல். அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ளுதல். அடுத்தது வாசி மார்க்கம். வாசி மார்க்கத்தை சொல்கிறோம். வாத ஜோதிங்கும் போது வாசி மார்க்கம். வாதம் என்றால் ரசம் பிளஸ் வாயு, விந்து வாயு, ரசவாத கலை என்ற வைத்திய முறையை இப்போ சொன்னாங்க. இதையும் கொண்டு வர்றாரு. இப்போ வைத்தியத்தை கொண்டு வர்றாரு. வைத்திய முறையை அறிதல். வாசியில் நிலைத்து நின்று நம்முள் தீபத்தை பார். அப்போ வாசியை நம்ம செஞ்சு தீபத்தை முடிஞ்சு போச்சா? இப்போ தீபத்தை எங்கே பார்க்கணுங்கிறாரு? நம்மளுக்குள்ள பார்க்கணும். இது ஒளி பாவனை. இது மாதிரி ஒரு தீபம் இருக்குங்கிறத நீங்க உணர்ந்து உங்களுக்குள்ள தீபத்தை பார்ப்பது தான். இதுவே ஜோதி தரிசனம். அதுதான் அருட்பெருஞ்சோதி. நம்மளுக்குள்ள இருக்கணும். கண்ணை மூடி அப்படி பார்த்தோம்னா ஜோதி தெரியும். அந்த நிலையை அடைந்தவர்கள் தான் உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள். ஜோதி தரிசனம் ஒளி தரிசனமாகும். விந்துவை வாயுவால் கூட்டி ரசம் கட்டுவது. விந்து என்பது நம்ம மனிதனுடைய ரசம். அதை வாயுவையும் கூட்டி விந்தும் வாயுவையும் கூட்டி சேர்ந்து போயிடுச்சுன்னா மேலே வரும்போது அது ஒரு காலகட்டத்தில் கட்டியாக, அதுதான் ரசவாதம். அது ரசமணி. அப்போ ரசமணி கட்டுதல் சொல்லி பாதரசத்தை கொண்டாந்து மூலிகையில் ஊற்றி கட்டி விற்றுக்கிட்டு இருக்கான். 10,000 இழிச்சமயம் போய் வாங்கிக்கிட்டு அதனால ஒன்றும் வரப்போறதில்ல. இதுவே ஒளி வழிபாடு. ரசம் கட்டுவது. கட்டி ஒளியை காண வேண்டும். ரசமணியில் நீங்கள் தவம் பண்ணும்போது அங்கே ஒளி வீச ஆரம்பிச்சு. நாகரத்னம் ஒளி வீசுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை நாகரத்னம் கேட்கணுப்பாங்க. அது மாதிரி உங்கள்கிட்ட அந்த நாகரத்னமாக அது அங்கே ஒளி வீசக்கூடியது. அதான் ரசவாத கட்டு. ரசவாதத்தை கட்டுவது. நீங்கள் வெளியில் உட்காந்து கழுவத்தில் அரைச்சி பாதரசத்தை வச்சு ரசம் கட்டுவது அல்ல. நம்முள் ஒளியை கண்டு வணங்குதல். இதுவே ஒளி வழிபாடு. விந்துவையும் வாயுவையும் கூட்டி விந்துவை மணியாக கட்டி ரசமணியை காண்பதுவே இந்த வாசி மார்க்கம் முதலியது. ரசவாதம் என்பது ஞானத்தால் கிடைப்பது. ஞானம் இயற்கையில் கிடைக்கக்கூடியது, செயற்கையில் கிடைக்கக்கூடிய. ரசவாத கலை என்பது ஞானத்தின் போதனா. யாருக்கு ஞானம் கிடைக்குதோ அவங்களுக்கு தான் இந்த ரசவாத கலைகள் வரும். வள்ளல் பெருமானுக்கு எப்படி வந்துச்சு அது மாதிரி தான் ஒவ்வொருத்தர் இருக்கும். மாணிக்கவாசகருக்கும் அதுதான். ஒவ்வொருத்தருக்கும் அந்த நிலைகள் அடைஞ்சவங்களுக்கு தான். அதான் அவர் புலம்புறார். அதை வெளியில் சொல்ல முடியாது. இது குருமார்களுடைய சாபத்துக்கு ஆளாகணும். அதனால தான் இவங்கெல்லாம் மாற்றி இதையும் இந்த குறுக்கழுத்து போட்டி மாதிரி அவங்க பாடி வச்சுட்டு போனது. அதை ஞானத்தால் தான் நம்ம திறவுகோலை வச்சு துறக்கணும். அதை தான் ஞானத்தின் போதனா. ரசவாதம் ஒரு ரசாயன ஆராய்ச்சி. தங்கம் செய்தல். அதை தான் இப்போ வள்ளல் பெருமான் தங்கம் செஞ்சார். அது இதுன்னு பல பிரச்சனைகள். 8:2. அப்போ அகரம் உகரம் விந்து நாதம் இதை எப்படி கூட்டுவது? விந்து நாதத்தை எப்படி கூட்டணும்? அகரம் உகரத்தை எப்படி கூட்டணும்? அதை கூட்டினால்தான் குருவை முடித்தால்தான் எதிரை வெற்றி பெறலாம். குரு அருள் கிடைத்தால்தான் ஒருவன் பெரிய ஞானத்தை அடையலாம். குரு இல்லாமல் எதுவும் நடக்காது. மருந்துலேயும் குரு சேர்ந்தாதான் அந்த மருந்து வேலை செய்யும். அதனால தான் செய்கிறார். சித்தர் வழி ஆராய்ச்சி அறிவு ஆகும். இது அருள் வழியில் கிடைப்பது. இப்போ இந்த 2 வரியை மட்டும் சொல்கிறேன். அடுத்தது நாத ஜோதியை மட்டும் முடிச்சுட்டு வந்தேன். வாசியில் நின்று நிலைத்து தீபம் என்ற ஒளியை நம்முள் பார்த்தல் என்ற முறையில் வாசியில் நிலைத்து காற்றை பிடித்தும் விட்டும் அளவாக செய்ய
அதில் நமக்குள் ஏற்படும் ஓசையே நாத ஓசை. வாசியில் நின்று நிலைத்து நம்மில் தீப ஒளி கண்டு அதில் எழும் ஓசை பிளஸ் ஒலி, அதான் சங்கொலி. தொண்டையில் கேட்டல். அந்த சங்கொலி நீங்க வாசியில் நினைச்சு போச்சீங்கன்னா உங்களை அறியாமே அந்த சவுண்டு வரும். வாசி யோகத்தில் நல்ல தேர்ந்தவங்களுக்கு அந்த சவுண்டு வரும். தூங்கும்போது அப்படியே அவங்களுக்கு அந்த வாசி ஓடும், எழுந்திரிச்சு போகும்போது வாசி ஓடும். அதுதான் நாத ஓசை. அந்த நாத ஓசை கேட்டலே நாத ஜோதியும் ஒளி நாத ஒளியும் ஆகும். தொண்டையில் சங்க ஊதுன்னு கடல் சங்க எடுத்துக்கிட்டு ஊதுறது இல்லை, அது இயற்கையாக நம்மளுக்குள்ள அது ஊதனம். அதுதான் வாசிக்கலையை அறிந்து அதை முறையாக செய்து நாத ஒளி காண்பதையே வள்ளல் பெருமான் அவர்கள் வாசி நடத்தி தர வருவாண்டி என அவர் கூறிய சூட்சுமம் வார்த்தையும் ஊது ஊது சங்கைன்னு ஒரு பாடல் பாடியிருக்காரு. ஊது ஊது சங்கை என பாடல் பாடியதும் சூட்சும திறவுகோள். இதெல்லாம் சூட்சமா சொன்னது. இதை நம்ம ஞானத்தால் திறந்து பார்க்கணும். ஊது ஊது சங்கைன்னு இந்த பாடல் இருக்கு, அதை பாடிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க சன்மார்க்கத்துல. ஊது ஊது சங்கைன்னா வாசியை ஊதி அந்த நாதத்தை நாத ஒளியாகிய பிரணவ ஒளியை நாம் கேட்கணும். ஓங்கார ஒளி உள்ளர நமக்கு கேட்கணும். அதெல்லாம் நம்ம ஊத முடியாது, அது இயற்கையாகவே அது வரும். வாசி ஓட்டம் சரியாயிடுன்னு சொன்னா அது இயற்கையாக வரக்கூடியது. ஊது ஊது சங்கை என பாடுகிறதும் சூட்சும திறவுகள் என்று அறிவோம். சங்கே முழங்கு என்பதும் சங்கை முழங்கச் செய்வது நமது தொண்டையில் உள்ள சங்கை ஊதி முழங்குவது அல்ல, கடல் சங்கை ஊதுவதும் அல்ல. அதனால வாத ஜோதி நாத ஜோதி இது ரெண்டையும் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. பாக்கி 3வது வரிங்கிறது நேரம் ஆயிட்டு அந்த 4க்கும் சொல்லணும். அடுத்து ஆதி நீதி வேதனை ஆடல் நீண்டு பாதனை, அதுதான் முக்கியமான மெய்ப்பொருள் விளக்கம். அதுக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை, மணி 8 ஆகி. அதனால அந்த காலம் கருதி அந்த நெறிமுறைக்கு கட்டுப்பட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் பன்னீர்செல்வம், பி. பன்னீர்செல்வம். செல் நம்பர் 97 15 35 12 10. என்னை பொறுத்தவரையும் திருவருட்பாவையினுடைய மெய்ப்பொருள் விளக்கத்தை எந்த நேரத்தில் கேட்டாலும் நான் சொல்ல இருக்கேன். இவங்க சொல்றது இப்போ இந்த புக்கு போடுறதுன்னு தான் 15 நாளைகளோட புக் போடுறதெல்லாம் வேற. ஆனால் மெய்ப்பொருள் விளக்கம் என்பது உண்மையான மெய் என்றால் உண்மை, அந்த உண்மையான பொருள் ஒன்று உயிரோட இருக்கு. அதை தான் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. அதனுடைய விளக்கத்தை வச்சு தான் அந்த ரசவாத கலைகள்லாம் அவர் செஞ்சது. அதனுடைய இதுதான் அந்த இதனுடைய தத்துவம். இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதேமாரி மாணிக்க வாசகரும் அதே தான் பாடியிருக்காரு. அவர் பாடினது அனைத்தும் புலம்பலாக தான் இருக்கும். இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க திருவாசகம் என்று. திருவாசகத்துக்கு உருகலை, அவர் தான் திருவாசகத்தை சொல்ல முடியலேன்னு உருகி வடிந்தார். அதனுடைய அர்த்தத்தையும் மெய்ப்பொருள் விளக்கமாக கூறுவதற்கு நான் எந்த நேரத்திலையும் உங்களுக்கெல்லாம் கூறிக்கொண்டேன். செல் நம்பர் பி. பன்னீர்செல்வம் 97 15 35 12 10. சரியா?